Good morning students. I am MRK. Today 11th standard maths பார்த்துக்கிட்டு இருக்கோம். chapter 8 vector algebra exercise 8.4. let a, b, c be unit vectors அப்படின்னு கொடுத்துருக்கு. அதை நான் எடுத்துக்கிட்டு கொஸ்டின்லேருந்து ஆன்சர் கொண்டு போயில given அப்படின்னு 3 கொடுத்துருக்கு. அதை எடுத்துகிட்டு வரேன். given let a, b, c be unit vectors கொடுத்துருக்கு. யூனிட் வெக்டார்ஸ் மீனிங் அலகு அணி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா தட் ஈஸ்ன்னு போட்டோம்னா அதாவது அப்படின்னு அர்த்தம். மாடுலஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 1, மாடுலஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 1, மாடுலஸ் சி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். இதோட மேக்னிடியூடு வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். மேக்னிடியூடு எண்ணளவு வேல்யூ வந்து 1 அப்படின்னு அர்த்தம். மீனிங் புரியுதா? ஓகே, குட், ரைட். இப்போ given என்ன கொடுத்துருக்காங்கன்னா a டாட் b ஈக்குவல் டு a டாட் c ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கு. அப்போ a டாட் b இதுவும் தனித்தனியாக 0 எடுத்தோம்னா a டாட் b ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம்னா ஏயும் பியும் பர்பண்டிகுலர். அதே மாதிரி a டாட் c எடுத்தோம்னா ஏயும் சியும் பர்பண்டிகுலர், ஏயும் சியும் பர்பண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். அப்போ புரிஞ்சுக்கிறோம், இது ரெண்டில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா ஏ வெக்டார். தேர்ஃபோர் ஏ வெக்டார்ன்றது பேரலல் டு என்னது பி கிராஸ் சி அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலல் டு என்னது பி கிராஸ் சி. பிக்கு சிக்கு ஒரு கிராஸ் பண்ணி ஒரு வெக்டார் கண்டுபிடிச்சோம்னா அந்த வெக்டார் வந்து இந்த ஏக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது ஏ வெக்டார் அப்படின்னா சரியா சொல்கிறது, இது பி வெக்டார்னு கொடுத்துருக்கு. சரியா? இது ஏ வெக்டார் அப்படின்னா இது பி வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இது இடையில உள்ளது ஏ கிராஸ் பி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? இதுதான் ஏ கிராஸ் பி. சின்றதும் பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்கு. அப்போ இது சி வெக்டார்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அப்போ பிக்கும் சிக்கும் கண்டுபிடிச்சோம்னா அதுவும் என்ன தான் வரும், இதுக்கு பேரலாக தான் வரும் அப்படின்றது அர்த்தம். இதுக்கு பி கிராஸ் சி வந்து எதுக்கு பேரலாக இருக்கும்? ஏ வெக்டாருக்கு பேரலாக இருக்கும். இந்த ஏ வெக்டாருக்கு இது இப்படி வர்ற மாதிரி வரணும், பேரலாக வரும் அப்படின்ற மாதிரி வரணும். புரியுதா சொல்கிறது? பி கிராஸ் சி கண்டுபிடிச்சோம்னா ஓகே, குட். அப்போ இது பேரலல் அப்படின்னு சொல்கிறனால ஏ வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா பி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். லேம்டா பி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். லேம்டா பி வெக்டார்னா பி கிராஸ் சி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். லேம்டா பி கிராஸ் சி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மீனிங் ஏ வெக்டார் பி வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு 0, ஏயும் பியும் பேரல் அப்படின்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா பி வெக்டார் எனி ஸ்கேலார் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அந்த லேம்டான்றது ஸ்கேலார் உள்ளது, லேம்டான்றது ஸ்கேலார் அப்படின்னு எனி ஸ்கேலார் அப்படின்னு அர்த்தம். ஒரு நம்பர் வரும் அப்படின்றது. ரைட்டு. இப்போ ஏ வெக்டார் இருக்கட்டும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுக்குமே சேர்த்து ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா பி கிராஸ் சிக்கு எடுக்கிறேன். மாடுலஸ் பி மாடுலஸ் சி எடுப்பீங்கல்ல, அடுத்த எழுதையில் சைன் அப்படின்னு எழுதணும். பியும் சியும் இருக்கிறதுனால என்னது சைனு பியும் சியும் இருக்குது. அப்போ என்ன வெக்டார் இல்லை? ஏ வெக்டார் இல்லை. ஏ வெக்டார் இல்லை அப்படின்னா என்ன அடுத்த எழுதுவீங்க? அதாவது பி கிராஸ் சி கண்டுபிடிக்கையில் பி வெக்டார் சி வெக்டார் எடுத்து எழுதிட்டேன் தனியாக. அடுத்து வந்து இது லேம்டா வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம அதில் கொண்டு போகணும். புரியுங்களா சொல்கிறது? சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. ஓகேயா? ரைட்டு. இது வந்து ஏ வெக்டாரை வந்து மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா ஓகே, மாடுலஸ் போட்டுக்கலாம். இதுக்கும் அப்போ ரெண்டு சைடு வேணால் மாடுலஸ் போட்டுக்கிறியா? முதல்ல இதை அழிச்சிட்டு வேணால் இதை எரேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புரிஞ்சு பொறுமையாக செய்யும். ஏன்னா சின்ன கணக்கு கொஞ்சம் மாதிரி டிஃபிகல்ட்டாக தர்ற மாதிரி தெரியும் உனக்கு. அது ஃபார்முலா எழுதிட்டேன். இதே வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா பி வெக்டார்னு எழுதலாம். எது வேணாலும் வரலாம். மாடுலஸ் எடுத்தோம்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓடிடும் லேம்டா இன்ட்டு மாடுலஸ் பி கிராஸ் சி அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இது ஒன்றுன்னு வச்சுக்கோ. இதுதான் நம்ம ஆன்சர் ப்ரூவ் பண்ணுறது. இந்த லேம்டா கண்டுபிடிச்சி எழுத போகிறேன். அந்த லேம்டாக்கு தான் இந்த ஆன்சர் கொடுத்துருக்கேன். அந்த இதுதான் ப்ரூஃபு. லேம்டாவுக்கு போல் அந்த இது இருக்குது. இதுதான் லேம்டாவுக்குள்ள வேல்யூ 2/√3 அப்படின்னு வரணும். சரி, இது வந்து பிரிக்கையில் லேம்டா
என்ன வந்துடும், மாடுலஸ் பி மாடுலஸ் சி சைன் தீட்டான்னு வரும்டா தம்பி. ஓகே ரைட்டு. எனக்கு கிராஸ் ப்ராடக்ட்டு லேம்டா 1 1 மேலே கொடுத்துருந்தோம்ல யூனிட் வெக்டார்ன்றாங்க சைன் π/3 இதுக்கும் 1 தான். சரிங்களா சொல்கிறது, மாடுலஸ் ஏ வெக்டார் இருக்கும். சரி ரைட்டு. அப்போ 1 ஈக்குவல் டு இது என்ன ஆகும் பாரு, லேம்டா சைன் 60 டிகிரி சைன் 60 அப்படின்றது √3/2 கிராஸில் கொண்டு போனோம்னா 2/√3 ஈக்குவல் டு லேம்டா அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஈக்குவல் டு லேம்டா அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சரை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா பி கிராஸ் சின்னு இருக்குது. இதில் கொண்டு போய் போட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/√3 பி கிராஸ் சி. ஓகே, A vector equal to hence prove. Okay students, good, thank you.